ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு நம்ம அன்பே சாயில ஒரு அதிசயத்தை நம்ம பார்த்தோம். நேற்றும் ஒரு அற்புதத்தை பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அற்புதங்கள் இருக்குது. நாளைக்கும் கண்டிப்பாக ஒரு அற்புதத்தை நம்ம பார்ப்போம். இன்றைக்கி தைப்பூசம், எல்லோரும் சந்தோஷமான மனநிலையில் நாம் இருக்கோம். இந்த தைப்பூசத்தில் உங்களுக்கு கேட்ட அத்தனை பிரார்த்தனைகளையும் நம்ம சாயப்பா நிறைவேற்றி தரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தொடர்ந்து நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் வெல்வது அப்படின்றது நிச்சயம். நாம் சில விஷயங்கள் செய்வதற்கு தயாராக இருந்தால் நம்மளோட பிரச்சனைகளை தீர்க்க சாயப்பாவும் தயாராக இருக்காங்க. எதுவுமே முடியாது அப்படின்றது இல்லை. இது உண்மையான விஷயமும் கூட. எல்லா விஷயமும் நம்மால் முடியும். இன்னைக்கு ஏன் முடியலன்ற ஒரு வார்த்தை அதிகமாக இருக்குதுன்னா, எல்லா மனுஷங்களுடைய வாயில் இருந்தும் அந்த முணுமுணுப்பு சவுண்டு வருதே, அந்த சவுண்டு எதை நோக்கி போகுதுன்னா முடியாது அப்படின்ற ஒன்றை நோக்கி அது போகுது. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் எல்லாம் முடியும்னு நம்பி வாழ்ந்தாங்க, அதனால் ஜெயிச்சாங்க. ஆனால் இப்போவோ எந்த காரணத்தை கொண்டும் முடியாது அப்படின்றதுல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கோம். நம்ம நினச்ச வாழ்க்கையை நம்ம வாழ முடியல அப்படின்ன உடனே அது நம்ம மனசில் ஒரு விதமான விரக்தியை ஏற்படுத்துது. அந்த விரக்தி ஆத்திரமா கோபமா நம்ம மனசில் வந்து நிற்குது. எந்த மனுஷனுக்கு கோபம் அதிகமாக வரும் அப்படின்னா, எந்த மனுஷன் தன்னால் முடியலை, தன்னுடைய இயலாமையோட வெளிப்பாடு தான் அந்த கோபங்கள். நம்ம எதிர்பார்த்த வாழ்க்கையை நம்ம சரியாக வாழ முடியலன்னா நமக்கு கோபம் வரும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி மற்ற மனிதர்கள் இல்லைன்னா நமக்கு கோபம் வரும். நம்மளோட மனசு கூலாக இருந்து நாம் பார்த்ததே கிடையாது. உங்கள் உடம்பு நல்லா இருந்தோம், உங்கள் மூளையும் உங்கள் மனசும் சரியில்லை அப்படின்னா, உங்கள் உடம்ப எவ்வளோ நீங்கள் சரியாக வச்சுருந்தாலும் அது வேஸ்ட்டு. ஒரு ஒல்லியான ஒரு மனுஷன், எனக்கு இப்பயும் ஞாபகம் இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா வந்து இந்த ராட்டினம் இருக்குல்ல, அதில் வந்து ஏறினாங்க. ஏறினும்போது அந்த ராட்டினம் ஓட்டுறவர் அவர் ரொம்ப ஒல்லியாக இருப்பார். ஒரு எப்படியும் 60 வயசை தாண்டினவராக இருப்பார். அவர் வந்து அம்மா என்ன சொல்கிறாங்க, ஏம்மா நீங்கள் முன்னாடி சீட்டுக்கு வாங்க, அங்கே பின்னாடி போக வேண்டாம் அப்படின்னு. உடனே இவங்க இன்னும் 2 பேர் போயிருந்தாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து முன்னாடி சீட்டுக்கு வரும்போது அந்த ராட்டினத்தில் ஒரு ஓட்டை மாதிரி ஒரு இடம் கேப் இருக்குது. அந்த கேப்பில் இவங்க காலை வந்து வச்சுட்டாங்க. அது அந்த கேப்புக்குள்ளே கால் இறங்கிடுச்சு.
இறங்கின உடனே ஊர்பட்ட வலி இவங்களுக்கு. நான் கீழே நின்று பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு மேலே போயிட்டு நான் ஒரு கைத்தாங்கலாக அந்த ராட்டினம் இருக்கார் இல்லையா இன்சார்ஜு, அவர் ஒரு கைத்தாங்கலா அம்மாவை கீழே பிடிச்சி உட்கார வைக்கிறோம். ஏன்னா சுத்தமாக அவங்களால முடியல. கால் வந்து சுளுக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அந்த கால் வந்து நேராக இருக்கிற கால் என்ன ஆச்சுன்னா அப்படியே லெஃப்டாக திரும்பிடுச்சு. அப்படியே லெஃப்ட் ஃபேஸிங்கில் வந்துடுச்சு. கால் நேராக இருக்கிற கால் அப்படியே சைடு ஆகிடுச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு தலை சுற்றி மயக்கம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னோட முகத்தில் தண்ணி அடித்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா என்ன பண்ணார், டக்குன்னு அந்த ஃபஸ்ட் எய்டு மாதிரி அந்த சைடாக இருக்கிற காலை அப்படி நல்லா நிமித்தி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து திருச்சியில் அட்லஸ் ஹாஸ்பிட்டலில் தான் அன்றைக்கி ஒரு மைனர் சர்ஜரி நடந்தது. இப்போ பரவாயில்ல, பட் அந்த இடத்துல வந்து லைட்டாக பிளேட் வச்சு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இது ஏன் சொல்கிறேன்னா, அப்போ அந்த ராட்டினம் ஓட்டுனவர் இருக்கார் இல்லை, அவர் வந்து நம்ம ஒரு சுண்டு விரல் சைஸில் இருப்பார். அப்போ அவர் சொன்னார், தம்பி நீ உடம்பு நல்லா பலமாக வச்சுருக்க, ஆனால் மனசில் ரொம்ப பலகீனமாக இருக்க, ரொம்ப தப்புப்பா அப்படின்னாரு. அப்போவே நம்மளை வந்து ஓங்கி கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. உடம்பை பார்த்து மனசை பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன் அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் இப்போது ஓரளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். அப்போ மனசும் மூளையும் ரொம்ப டயர்டாகவே வச்சுருக்கோம். எப்படின்னா, அது முடியாதுப்பா, அது எனக்கானது இல்லை, என்னால் எதுவுமே செய்ய முடியாதுன்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே. என்கிட்ட ஒருத்தவங்க, நம்ம அன்பே சாய் குடும்பம் இல்லை வேற, அவங்க வந்து இன்றைக்கி காலையில் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கும் போது என்ன பண்ணுறதுங்க, எல்லாம் இப்படி தான் போகுது, நல்லவெல்லாம் ஏமாந்து கெட்டவன் தான் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம அவங்க வீட்டில் அப்படியா, ஓகே சரிங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன வேலைக்கு வந்தாரோ அந்த வேலையை முடிச்சு கொடுத்துட்டு அவரை அனுப்பிட்டோம். அவர் உட்காந்துருந்தா இப்போ வரைக்கும் உட்காந்துருப்பார். அதனால தான் காலையில் ஆடியோ கூட 12 மணி ஆடியோ கொடுக்க முடியல. இப்போ எல்லாருடைய மனசும் ஏதோ ஒரு விஷயம் நெகட்டிவிட்டியாக போயிட்டே இருக்குது. சாயப்பா உனக்கு கொடுப்பாருன்னா நம்புறது இல்லை, சாயப்பா உனக்கு கொடுக்க மாட்டாருன்னா அலறடிச்சுட்டு வரும், ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேன்றாருன்னு. நீ கொடுக்க மாட்டாருன்னு நினைச்சதால தான் உனக்கு கொடுக்கல. அதாவது நெகட்டிவிட்டிக்கு அவ்வளோ பவர். எல்லாரும் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். குடுகுடுப்புக்காரன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா அவனை மதிக்க மாட்டோம். பட் அதே ஆள் உன் வீட்டில் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொன்னால் நமக்கு என்ன ஆகும்? வெளியில் இருக்கக்கூடிய ஆளை நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ராஜா மாதிரி உட்கார வைப்போம். இப்போ அவன் தெய்வம், அவன் சொல்லுவான், அது இதுன்னு சொல்லுவான். 5000 10,000 20,000 30,000 அவனோட கஷ்டம் என்னவோ அந்த கஷ்டத்தை சொல்லுவான். அது நீங்கள் ஒரு விலை கொடுக்கணும், அதுக்கு நீங்கள் துட்டு கொடுக்கணும். அவன் படகு எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு 20 ரூபா 30 ரூபாய்க்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போயிடுவான். இதை வீட்டுக்கு கட்டு, இதுக்கு வீட்டுக்கு முன்னாடி கட்டு, இது வீட்டுக்கு பின்னாடி கட்டு அப்படின்னு. நல்ல விஷயம் சொன்னால் அவன் என்னமோ சொல்கிறான், நடந்தால் சரி அப்படின்னு அவனுக்கு காசு போட மாட்டோம். ஆனால் உன் வீட்டில் ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு சொன்னால் அவனுக்கு ராஜ மரியாதை நம்ம கொடுப்போம். கொடுத்துருக்கோமா இல்லையா? எத்தனை பேர் அது மாதிரி கொடுத்துருக்கீங்க? அப்போ ஏன் பாசிட்டிவிட்டி இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம், ஆனால் பாசிட்டிவான வார்த்தைகளை ஏன் நம்ம இது பண்ணுறோம்? ஏன் அதை விட்டுடுறோம் டோட்டலாக? ஏன்னா நமக்கும் அந்த பாசிட்டிவிட்டி அந்த நேர்மறையான எண்ணங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நமக்கு சம்மந்தமானது எதிர்மறை எண்ணங்கள் தான். முடியாதுன்ற எவன் சொல்லணும்னா அவன் கூட கூட்டு சேரு, முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னா அவனுக்கு போய் மதிப்பு கொடு, மரியாதை கொடு. அது மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம பொழைக்கிற பொழைப்பு. அப்போ இதை எல்லாத்தையும் நாம் நினச்சி பார்க்கணுமா இல்லையா? நாம் ஒரு கடவுளோட குழந்தையா இருக்கோம். நம்மளுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேறும்.
என்னுடைய சாயப்பா என் கூடவே இருந்து என்னை காப்பாற்றுவார். ஏன் இந்த மாதிரியான எண்ணங்கள் பலருக்கு வரல? என்கிட்ட சொல்லுவோம், பயங்கர கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவாங்க, சாயப்பா இருக்காருன்னா நான் கவலைப்படலைன்னு. ஆனால் அதே சாய்ராம் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா உடனே எனக்கு தான் சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்ன ஆகுமோ தெரியல. ஏம்மா இப்போ தானம்மா ஒரு 1 வீக் முன்னாடி தானம்மா சொன்னீங்க நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி, இப்போ என்னம்மா ஆச்சுன்னா, இல்லைண்ணா இருந்தாலும் ஒரு பயம் இருக்கே. அந்த என்ன இருந்தாலும் ஒரு பயம், இருந்தாலும் ஒரு தைரியன்ற ஒரு வார்த்தை ஏன் சொல்ல மாட்டேன்றோம்? அதில் இருந்தாலும் ஒரு பயம். அப்போ இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குறதுல நம்மளை விட கில்லாடி யாருமே இல்லை. நாம் நினச்சிட்டோம் வாழ்க்கைனா இருண்ட இடத்துல தான் நம்ம இருக்க முடியும், இருண்டு போன இடம் தான் நமக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இருந்துக்கிட்டே வெளிச்சம் கிடைக்காத நம்ம தேடுறோம். நீ எதை நோக்கி போகிற அதுதானே உனக்கு கிடைக்கும். நீ இருட்டை நோக்கி போனால் அங்கே எப்படி வெளிச்சம் கிடைக்கும்? வெளிச்சத்தை நோக்கி வந்தால் தான் இருட்டு போகும். இருட்டு நோக்கி போனால் வெளிச்சம் வராது. இது பேசிக் ஃபண்டமெண்டல் ஐடியாஸ். ஆனால் அது யாரும் ஏற்றுக்கல. இருட்டை நோக்கி போகிறோம், கேட்டால் வெளிச்சம் வராதான்னு கேட்குறோம். ஸோ கடவுள் இருக்காங்க அப்படின்றத நாம் நினைக்கிறோம், 10 பேருக்கு சொல்கிறோம். ஆனால் பிரச்சனைன்னு வரும்போது கடவுள் இருக்காருன்ற ஒரு விஷயத்தை ஏன் நம்ம மறக்கிறோம் தானே? நமக்கு எதிர்பாராத விஷயங்கள் நடந்துடுச்சுன்னா கடவுள் இருப்பதை நம்ம நிறைய பேரை நம்ம மறக்கிறோம். அந்த ஒரு செகண்ட் மறக்கிறோம். ஐயோ இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏது பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு 10 நிமிஷமோ, அரை மணி நேரமோ, 1 மணி நேரமோ அதுலேயே முழுகிறோம். அதுக்கப்புறம் தான் சாயப்பா இருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட போகிறோம். ஏன் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்த உடனே சாயப்பா நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஏன் நீங்கள் சாயப்பாக்கு ஆர்டர் போடலன்னு கேட்குறேன். ஆர்டர்ஸ்னா உரிமை, ரைட்ஸ். நமக்கு ரைட்ஸ் இருக்குது தானே? அவர் சொல்கிற மாதிரி தானே நம்ம செய்கிறோம். அப்போ நமக்கு ரைட்ஸ் இருக்குது, நம்ம சொல்லலாம். என்ன பிரச்சனை உனக்கு, எனக்கு சரி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கோ. அந்த பயத்தாட்டில் விடுதலை ஆகுங்களே. ஆனால் அது மாதிரி ஆக மாட்டோம். ஏன்னா நம்ம மனசு என்ன நினைக்குதுன்னா, சாயப்பாவை விட உன்னோட பயம் பெருசுன்னு நினைக்குது. சாயப்பாவை விட நீ வாழ முடியாதுன்ற எண்ணம் இருக்குல்ல, அது பெருசுன்னு அது நினைக்க வைக்குது. இதன் மூலமாக தான் நம்ம எப்படி பண்ணுறோம், வாழ்க்கையை ஒரு பெரிய காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறோம். ஒரு சிக்கல்களில் போய் நாம் விழுந்துடுறோம். அது சிக்கலை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதை குறைக்க முயற்சி பண்ணலை. குறைக்கணும்னு முயற்சி பண்ணுறவங்க அதை அதிகரிப்பதற்கு உண்டான வேலைகளை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ குறைக்க முயற்சி பண்ணாதானே அது குறைக்க முடியும். அப்போ ஒரே நாளில் என் வாழ்க்கை எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லையா? ஒரு நாள் இல்லைங்க, 7 நாட்கள் நான் சொல்கிறத செய்யுங்க. வெறும் ஜஸ்ட் 7 days, வெறும் 7 நாள். இந்த 7 நாள் மாற்றம், 7 நாள் மேஜிக் வேர்டுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகிட போகுது? சரி, என்ன கிழமை? வியாழக்கிழமை. அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரைக்கும் நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் செய்கிறீங்களா? செய்ய முடியுமா உங்களால்? செய்ய தயாராக இருக்கீங்களா? தயாராக இருக்கிறவங்க, செய்ய முடியுன்றவங்க மட்டும் ஆடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா தயவு செய்து இந்த நேரத்தை நீங்கள் இதில் செலவு பண்ண வேண்டாம். ஏன்னா நேரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் உங்கள் மேலே கோவப்படுறேன்னு சொல்லலை. 7 நாட்கள் செய்ய முடிஞ்சதுன்னா இந்த ஆடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு நாள் செஞ்சுட்டு 2 நாள் செஞ்சுட்டு மறுபடியும் 3ஆவது நாள் பழைய பல்லவியை பாடுனா அது உங்களுக்கும் வேஸ்ட்டு, கடவுளுக்கும் வேஸ்ட்டு. அதை புரிஞ்சுக்கணும். இப்போ 7 நாள் என்னத்தை தான் நான் செய்யணும்? எஸ், உங்கள் மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். இதுக்கு நம்ம செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் தினமும் நைட்டு 10 மணிக்கு நம்ம செய்கிறோம். இதில் என்னென்ன செய்கிறோம்? குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசுகிறோம், உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி பிரார்த்தனை பண்ணுறோம். 3ஆவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்கள பற்றி, அவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிரார்த்தனை செய்கிறோம். 4ஆவதாக ஒரு விஷயத்தை செய்கிறோம், குடும்பத்துக்காக. உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்ததுன்னு நினச்சி நீங்கள் சாயப்பாக்கு நன்றிகள் செலுத்தணும். ஃபஸ்ட்டு 3 பிரச்சனை, அடுத்த 4
என்னோட குடும்பம் இனிமே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற ஒரு அந்த நினைப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த 7 நாள் தொடர்ந்து அந்த மனநிலையில் சாயப்பாவுக்கு நன்றிகள் செலுத்தணும். சும்மா 1/2 நிமிஷம் 1 நிமிஷம் அப்படிலாம் ஆகாது. அந்த 10 to 11 நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட, 10 மணிக்கு உட்கார்றது யாராலையும் முடியாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நைட்டு 10 மணியில் இருந்து அந்த 11 மணிக்குள்ளே நீங்கள் இந்த விஷயங்களை செய்யணும். அது ஏன் நைட்டு நீங்கள் வைக்கிறீங்கன்னு, ஏன்னா மோஸ்ட்லி ப்ரேயர்ஸ் வந்து காலையில் தான் இருக்கும். எல்லாருமே அந்த காலையில் தான் சொல்லுவாங்க. ப்ரேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் காலையில் பண்ண அதிகாலை, எஸ் அதிகாலை பண்ணுறது ஒரு டைப்புன்னா, இரவு பண்ணுறது வேற. இரவு பிரார்த்தனை சாதாரணமாக நினச்சிடாதீங்க, செஞ்சு பாருங்க. அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு எப்படின்றத நான் அனுபவிச்சிருக்கேன். கரெக்டாக நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு நைட்டு 11-11:30 மணிக்கு சிவன் சாங்கை போட்டுக்கிட்டு ஊதுபத்தில் ஏற்றி வச்சுக்கிட்டு கண்களை மூடி விளக்கு எல்லாத்தையும் அணைச்சிட்டு நான் உட்காந்து தியானம் செய்வேன். அது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தது. என்னன்னா, அந்த காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் நடந்த சம்பவங்கள் நமக்கு எதிராக நடந்திருக்கும்ல, அது அத்தனையும் அழிக்கப்பட்டது. தினந்தோறும் நம்ம பாவங்கள், நம்மளுடைய சங்கடங்கள், நம்முடைய எதிர்மறை எண்ணங்கள் 10 இருந்து 11 மணி அரைக்கப்படுவதற்கு தான் இதை நான் இவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். காலையில் செய்யக்கூடிய பிரார்த்தனை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும், நைட்டு செய்யக்கூடிய பிரார்த்தனை காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நமக்கு எதிராக நடந்தது, நமக்கு மனசை காயப்படுத்தினது, அத்தனை சாபங்களும் அந்த அன்னைக்கு அதை எரிக்கப்படணும் தானே. நீங்கள் யாராவது வம்பு பேசியிருப்பீங்க, வம்புக்கு இழுத்திருப்பீங்க. அப்போது அந்த 5 நிமிஷமாவது தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க. சும்மா 1 நிமிஷம் 2 நிமிஷம் வேண்டாங்க. ஒரு பிரார்த்தனைன்றது குறைஞ்சபட்சம் 5 நிமிஷமாவது இருக்கட்டுமே. நல்ல முகம் கழுவி கண்களை மூடி வணக்கம் வச்சு சாய்பாவுக்கு ஃபஸ்ட்டு 3 விஷயத்த சொல்லி, நம்மளோட ஹெல்த் இஷ்யூ சம்மந்தப்பட்டது டாக்டர் சாய்பாபா, நான் திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். டாக்டர் சாய்பாபா என்ன சொன்னமோ அது. அடுத்தது குடிக்காரர்களை திருத்தணும்னா அவங்க ஆன்மா கிட்ட பேசுறது. 3வது குழந்தை பாக்கியம், அது நமக்கு சாய்பா கிட்ட ஒப்படைச்சாச்சு. எனக்கு சீக்கிரமாக இந்த வருஷத்தில் குழந்தை பிறக்க போகுதுன்ற நம்பிக்கையோடு நான் அந்த பிரார்த்தனை எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு. 4வது குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்ம லைஃப்பில் நடந்த எதிர்மறை எண்ணங்கள், அதை அழிக்கப்படுவது. ஸோ என் குடும்பம் நல்லா இருக்கு, நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் எந்த தவறும் செய்யலை, தவறுகள் செய்திருந்தால் மன்னிச்சிடுங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தவறுகளை மன்னிச்சிடுங்க, என் வாழ்க்கையில் நீங்கள் வந்ததுக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த 4 விஷயத்தையும் 7 நாட்கள் உங்களால் செய்ய முடியுமா? உங்களால் செய்ய முடியும். அதுக்கு நீங்கள் தயார் நிலையில் இருந்தீங்கன்னா சாயப்பா எந்த தயக்கமும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஸோ 8வது நாள் என்ன நடக்கும்? 8வது நாள் என்ன தெரியுமா நடக்கும்? ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் யார் மூலமாவது அதுக்கு பதிலோ இல்லை அதுக்கு உண்டான ஒரு வழியோ உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சுற்றி 1000 வழிகள் இருக்குதுங்க. நம்ம ஒரு இடத்த ரீச் பண்ணணும்னா ஒரு வழியும் கிட்டத்தட்ட ஒரு ஜென்மம் மாதிரி. 60 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது 1000 வழிகளில் ஏதோ ஒரு வழி தான் கடவுளுக்கு போகிற வழி. அப்படி கூட வேண்டாம், உங்களோட நிம்மதி அடைவதற்கு ஒரு வழி. அப்போ அந்த 1000 வழிகளை நீங்கள் போகணுன்னா 1000 ஜென்மங்கள் எடுக்கிறது பெஸ்ட்டா,
இல்லை எந்த வழியில் போகிறதுன்னு உறுதிப்படுத்தி அந்த வழியில் போய் ஜெயிக்கிறது பெஸ்ட்டா? நீங்கள் சொல்லுங்கள். அப்போது இந்த வழியில் போனாதான் எனக்கு சொர்க்கம், எனக்கு நிம்மதி, எனக்கு சந்தோஷம், எனக்கு கடவுள்கிட்ட போய் சேருவதற்கு உண்டான வழி, என்னோட லட்சியத்தை அடைவதற்கு வழி, என்னோட பாவங்களை தீர்த்ததற்கு ஒரு வழி, எனக்கு புண்ணியங்களை சேர்ப்பதற்கு ஒரு வழி, அது இந்த வழியில் தான் இருக்குதுன்னு அந்த வழியை தேடி கண்டுபிடிச்சி போகிறது தானே புத்திசாலித்தனம். அப்போது 7 நாட்களில் நீ எந்த வழியில் போகணும் அப்படின்னு யார் மூலமாவது இதற்கு ஒரு பதில் வரும். ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்த நீங்கள் 5 நிமிஷமாவது பிரார்த்தனையில் உட்காரணும். அதுக்காக அலாரம் வச்சுட்டு உட்காரக்கூடாது, இயல்பாக வரணும். இப்போ இயல்பாக எப்படிங்க வரும் அப்படின்னு கேட்கலாம். சாய்ப்பா மனசில் நினச்சாவே இயல்பான அவர் மேலே வச்சிருக்கிற அன்பு வந்துடுச்சுன்னா போதும், அதை ஃபாலோ பண்ணி நம்பிக்கை வந்துடும், நம்பிக்கையை ஃபாலோ பண்ணி வெற்றி வந்துடும், வெற்றியை ஃபாலோ பண்ணி நிம்மதி வந்துடும். இப்போ நீங்கள் எத்தனை இழந்தீங்களோ அத்தனையும் இப்போ நீங்கள் பெறுவதற்குண்டான காலம். ஸோ என்ன சொல்லணும்னா, அறுவடை செய்வதற்குண்டான காலம். நீ எப்படி அதை விதைச்சியோ அதுக்கு தகுந்த மாதிரி அறுவடை. நீ பட்டும் படாமல் விதைச்சேன்னா அறுவடை சுமாராக இருக்கும். நீ நல்லபடியாக நம்பிக்கையோட ஆழமாக விதைச்சா அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அகலமாக விதைக்கிறத விட ஆழமாக விதைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆழமாக விதைக்கணும் மனசில் இடக்கூடிய எண்ணங்களை. இப்போ ஒரு ஆன்சர் பண்ணுறேங்க. இதை மனப்பூர்வமாக நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இன்னமும் கொஞ்சம் நம்பிக்கை குறைச்சி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இதன் மூலமாக எனக்கு நம்பிக்கை வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது நம்ம குடும்பங்க. இங்கே வெற்றியை பற்றி தான் பேசணும் அப்படின்லாம் நான் சொல்லலை. உங்கள் மனசில் எழக்கூடிய விஷயத்தை நீங்கள் பேசணும்னு நான் சொல்கிறேன். உடனே இது கடவுள் குற்றம்லாம் கிடையாது. கடவுள் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, எல்லாமே ஆழமாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் என்கிட்ட வான்றாரு. ஒன்றுமே தெரியாமல் நீ என்கிட்ட வராத. ஒன்றுமே தெரியாமல் வந்தால் உனக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீ வா. அப்போ தான் உனக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்ற விஷயம் தெரியும். இது வரைக்கும் நமக்கு யாருக்கும் தெரியல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு. நாம் செஞ்சதெல்லாம் சரின்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம செய்யாததெல்லாம் சரின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மாறி இருந்துச்சுன்னா, நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அது செய்யாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு நிலை உருவாச்சுன்னா உங்கள் முகத்தை எங்கே தூக்கி வச்சுப்பீங்க? புரியுதா உங்களுக்கு? அப்போது சும்மா சாமியை கும்பிட்றான், விபூதி பட்டையை போட்ட, குங்குமத்தை வச்ச, சந்தனத்தை பூசின அப்படின்னு இருக்கிறது புத்திசாலித்தனமா? கடவுளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்ட, அவரை பற்றி அறிஞ்சுக்கிட்ட, இப்போ ஒரு புரிதல் வந்தது எந்த வழியில் போகணுன்னு, இது புத்திசாலித்தனமா? கடவுள் ஏன் நீ விபூதி பூசல, ஏன் நீ சந்தனம் பூசல, ஏன் நீ குங்குமம் பூசல, நீ இதெல்லாம் பூசாமல் இருந்ததால் உன்னோட வாழ்க்கையில் நீ நிறைய பாவத்தை பண்ணிட்டேன்னு சொல்லி எந்த கடவுளாவது தண்டனை கொடுக்க போகிறாங்களா என்ன? கடவுள் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று தான், உன்னோட அன்பு குணம், உன்னோட நம்பிக்கை இருக்கக்கூடிய குணம், வாழ்க்கையை நீ என்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டன்ற குணம். இதுதான் எனக்கு முக்கியமே தவிர நீ விபூதி வச்சா வைக்காட்டி போ. என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் அன்பே சாயில் இருக்கீங்க, நான் உங்களை பார்த்தேன் ஒரு தடவை, ஆனால் நீங்கள் டிஷர்ட்டும் ஜீனும் ஷூவும் போட்டிருக்கீங்க, நாங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் இல்லை அப்படின்னாங்க. நீங்கள் எப்படி நினச்சிங்கன்னா, நான் ஒரு காவி வேஷ்டி கட்டியிருப்பேனா, காவி ஷர்ட்டு போட்டிருப்பேனா, ஒரு கண்ணாடி போட்டிருப்பேனா, விபூதி பட்டை போட்டிருப்பேனா, கழுத்தில் 4-5 ருத்ராட்ச மாலை போட்டிருப்பேனா, நீங்கள் அப்படி இருப்பீங்கன்னு நினச்சேன், பட் என்னால் நம்பவே முடியல அப்படின்னு. ஸோ உடையில் இல்லை ஆன்மீகம், உள்ளத்தில் இருக்குங்க ஆன்மீகம். உடையில் ஒன்றுமே இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மா தான்
நாம் எல்லாருமே. நம்ம இந்த உடம்போ இந்த துணியோ கடைசி வரைக்கும் வரப்போகிறது இல்லை. ரைட்? இது ஒரு ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உள் உணர்வின் மூலமாக பெறக்கூடிய விஷயங்கள் தான் இவைகள். மற்றபடி இதில் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை நீங்கள் செய்யுங்க. ஆனால் மற்றவங்க மனசில் சபலத்தையும் சஞ்சலத்தையும் உண்டாகாத மாதிரி பார்த்துக்கோங்க. மற்றவங்க அப்படிப்பட்ட இடத்துல இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் அவாய்ட் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு ஓகேவா? எஸ் ஓகே அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம சந்தோஷம் மற்றவங்களுக்கு துக்கமாக மாறக்கூடாது. மற்றவங்களுக்கு தப்பான ஒரு பாதையை உருவாக்கிடக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். உன்னால் எத்தனை பேர் கெட்டான்றதும் முக்கியம். உன்னால் 10 பேர் கெட்டு போயிருக்காங்க. அந்த அவன் உன்னை பார்க்கல, அவன் உன்னை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். அப்போ 10 பேரோட வாழ்க்கையையும் நீ மாற்றி அந்த பாவத்தை நீ சுமந்து தான் ஆகணும். பாவம் எந்தெந்த வழிகள்லாம் வருதுன்றதை பாருங்கள். நமக்கு ஆச்சரியமாக இருக்கும்ல. ஒருத்தவனை அடிக்கணும், உதைக்கணும், கொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனால் இது பாவம். ஏன்னா உங்களோட ஐம்புலன்களும் அவனை என்னைக்கோ கொன்னுடுச்சு. அவன் உயிரோடு தான் இருக்கான், அவனை கொன்னுடுச்சு. நீங்கள் நேரடியாக அவனை அடிக்கணிச்சாதான் பாவம்லாம் இல்லை. மனசில் நினைச்சாவே பாவம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன போய் சொல்கிறது? எவ்வளோ ஒரு டஃப்பான சட்டத்தை கடவுள் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? எந்த கடவுள் கொடுத்தாரு? உடனே சொல்ல சாயப்பா அப்படி சொல்லலையே, சச்சரிதம் இல்லை அப்படின்னு. சாயப்பா சொல்லலை, பைபிளில் ஜீசஸ் சொல்லிட்டார். பைபிளில் ஜீசஸ் தெளிவாகவே சொல்லிட்டாரு. மற்றவனை நீ மனசால என்ன நினைக்கிறியோ அதை நீ நடத்தி முடிச்சிட்ட. அவனை அடிக்கிறதும், அவன் மேலே பொறாமப்படுறதும், அவன் தப்பான மனுஷனாக வரணும் வாழணும்னு சொல்லியும் நீ என்கிட்ட பிரார்த்தனை பண்ண இல்லையா? அப்போ உனக்கு எந்த பலனும் வராது. நீ யாருக்கு வேண்டினியோ அவனுக்கு பலன் போய் சேரும். ஏன்னா கடவுள் தான் முடிவெடுக்கணுமா, அவன் வாழணுமா வேண்டாமான்னு. நாம் முடிவெடுக்கக்கூடாதா? ஏன் அப்படின்னா இதுலேயும் ஒரு கணக்கு இருக்குது. நாம் பாவம் செய்யாமல் இருந்தால் தான் மற்றவன் பாவம் செஞ்ச மாதிரி சொல்லணும். ஆனால் நாம் 1000 பாவம் பண்ணிட்டு அவன் பாவம் பண்ணிட்டான்னு சொல்லி ஊருக்கும் உலகத்துக்கும் சொன்னால் அது பெரிய பாவம். இதெல்லாம் நம்ம இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லைல்ல. எத்தனை ஏமாற்றம், எத்தனை பேரை நம்ம ஏமாத்தணும்னு நம்ம நினச்சிருக்கோம். எத்தனை பேர் இவெல்லாம் வாழ்ந்துட்டானேன்னு சொல்லி பொறாமப்படுறோம். அவனை மாதிரி எனக்கு ஏன் வாழ்க்கை கிடைக்க மாட்டேங்குதுன்னு எவ்வளோ கொந்தளிக்கிறோம். அவனோட அவன் உழைப்பால் கிடைச்ச வெற்றியை எவ்வளோ அசிங்கப்படுத்துகிறோம். உழைக்கவே இல்லாமல் அதிர்ஷ்டத்தால் வந்தோம் அப்படின்னு. ஸோ பாவங்கள் பெருக பெருக வாழ்க்கை வாழ முடியாது. கடவுள் பக்கத்தில் நின்னாதான் நீங்கள் வாழ்க்கை வாழ முடியும். அவர் நிற்கலைன்னா எதுவுமே நடக்காது. அதனால் இது எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சு நல்லா தெரிஞ்சு எதை எப்போ செய்யணுமோ அதை அப்பப்போ அந்தந்த டைமில் செஞ்சிடுங்க. அதனால் உங்கள் மனசில் என்ன இருக்குதோ அதை சொல்லுங்கள். இல்லைண்ணா எனக்கு நம்பிக்கை கொஞ்சமாக தான் வருதுன்னா ஓகே, வெயிட் அண்ட் சி. இன்னும் ஒரு 4-5 ஆடியோஸ் பாருங்கள். அதுக்கப்புறமா இந்த ஆடியோவை பின் பண்ணுங்கள். எப்போ பார்க்கணுன்னு நினச்சி யூடியூப்பில் ஏதாவது ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, சேவ் வாட்ச் லேட்டர் அப்படின்னு, அதை கொடுங்க. இல்லை லைக் போட்டு வச்சிங்கன்னா உங்கள் அந்த யூடியூப் சேனலில் போனீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ எப்போ உங்கள் மன உறுதி தெளிவாக இருக்கோ அப்போ ஆரம்பிங்க. அரையும் குறையுமான மனசில் ஆரம்பிச்சிங்கன்னா எந்த விதமான வெற்றியும் கிடைக்காது. ஒரு போட்டியில் கலந்துக்கணுன்னா நாம் அதை பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் கலந்துக்க முடியும். சும்மா கலந்துக்கிட்டு நம்ம ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி தான் இதுவோ. உங்கள் மனசில் என்னைக்கு நம்பிக்கை வருதோ அப்போ அந்த 7 நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே, இல்லை இந்த ஆடியோ நாளைக்கு கேட்பீங்க இல்லையா, நாளைக்கு நைட் ஸ்டார்ட் பண்ணாலும் ஓகே. இல்லை
10 நாள் கழிச்சு இந்த ஆடியோ உங்கள் கண்ணில் படிச்சுன்னா அப்போ கேட்டாலும் ஓகே. ஸோ இந்த நாளில் இந்த நிமிஷத்தில் இப்படி தான் பண்ணணும்லாம் இல்லை. 7 days நைட்டு 10 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பிரார்த்தனை செய்யணும். இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம், முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. இது வந்து சாயப்பாவோட இடத்துல தான் போய் செய்யணும் அப்படின்லாம் இல்லைங்க. எங்கே இருந்தாலும் நிமிர்ந்து உட்காந்து கண்களை மூடி சாயப்பாவை மனசில் அந்த விஷயத்தை பண்ணுங்க. உடம்புக்கு முடியாதவங்க நான் படுக்கையாக தான் இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களோட உடம்பு உங்கள் மனசு கடவுளுக்கு தெரியும். அதனால் அதெல்லாம் வந்து குற்றம்லாம் இல்லை, சரியா? அதுக்கு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் இதில் எந்தெந்த டவுட்ஸ்லாம் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஃபாரினில் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த டைமிங் ப்ராப்ளம் அவங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. இங்கே பாருங்கள், உங்களோட டைமில் 10 மணி எப்போ வருதோ அப்போ நீங்கள் செய்யுங்க. அப்போ இந்தியாவில் 10 மணிக்கு செய்கிறவங்க கூட நீங்கள் செஞ்ச மாதிரி தான் கணக்கு. ஸோ இங்கே 10 மணினா அங்கே 3 மணி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ அதனால் ப்ராப்ளமே இல்லை. அவங்கவுங்க டைமில் அந்தந்த நாட்டில் இருக்கிற என்ன டைம் ஓடுதோ அந்த 10 மணி எப்போ வருதோ அப்போ முழிச்சிருந்து பிரார்த்தனை பண்ணணும். தூக்கம் வருது, உடம்புக்கு முடியலன்னா ஓகே, ஆனால் முழிச்சிருந்து பிரார்த்தனை பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் மாயை உங்களை சும்மா விடாது. தூக்கமே வராதவங்களுக்கு அன்றைக்கி தூக்கம் பயங்கரமாக வரும். ஒன்றும் இல்லைங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த லைவ் போகிறோம்ல, இந்த லைவில் என்ன நடக்கும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நானும் விஷ்ணு சாயும் தூங்குறதுக்கு 11-11:30 மணி ஆகிடும். ஆனால் அந்த அன்னைக்கே 10 மணிக்கு நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா விஷ்ணு சாய் இது வரைக்கும் சொல்கிற கமெண்ட் படித்து நான் பேசும்போது அப்படியே கண்ணை அசந்து அந்த மொபைல் கீழே போட்டுருவார். இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் சொல்கிறது எனக்கு ஒன்றும் தப்பு இல்லைன்னு தோணுது. நான் அப்படிலாம் வந்து நாங்கள் இப்படிலாம் காட்டிக்கலாம் விரும்பலை. எல்லாருமே ஆஸ் அ ஹியூமன், எல்லாமே மனிதர்கள் தானே. அப்போ அதான் விஷயம் என்னன்னு தெரியல. மற்ற நேற்றெல்லாம் 11-12 மணி வரைக்கும் முடிச்சுட்டு உட்காந்து நான் மொபைல் பார்த்துட்டு இருந்தேன், இல்லை வந்து ஆடியோ கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் லைவில் மட்டும் ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு, இது போன லைவ்லேயும் நடந்தது, அதுக்கு முந்தின லைவ்லேயும் நடந்தது. ஒரு தடவை 9 மணிக்கு லைவ் வச்ச ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போயும் 10 மணிக்கு அண்ணன் சம தூக்கு, கொரட்டை சவுண்டு மட்டும்தான் வரல, இல்லைடா அதுவும் வந்திருக்கும். அப்புறம் தான் எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் மறுபடியும் ஓகே ரெடி பண்ணி அந்த சொன்ன டைம்குள்ளே நம்ம வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த மாயை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கே, அது சும்மா விடாது உங்களை. இப்போ நான் அதுக்கு தான் சொன்னேன், 10 மணி ஆச்சுன்னா 9:45 நீங்கள் செம தூக்கத்தில் போயிடுவீங்க. ஆனால் 12 மணிக்கு தூக்குறவங்கள கூட 9:45 தூக்கம் போயிடும். ஏன்னா கடவுள்கிட்ட நெருங்க விடாது அந்த மாயன்றது. அதனால் அதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரியான விழிப்புணர்வுகளை கொடுத்தாதான் உங்களுக்கு தூக்கம் வருதா, இது அவன் பண்ணக்கூடிய வேலை, நான் தயாராக இல்லைன்னு சொல்லி நம்ம தூக்கம் வராமல் நம்ம கொஞ்சம் நேரத்தை கடத்தி நம்ம உட்காருவோம். அது மாதிரி உட்காந்து பழகுங்க, எல்லாமே சரியாயிடும். சரியா? ஸோ அதனால் சாயப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி நான் சாயப்பாட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் தைப்பூசம் வாழ்த்துக்கள். அதே மாதிரி நான் இத்தனை நாள் கோயிலுக்கு போனதே இல்லைங்க. ஏன்னா போகணுன்னு நினச்சா கூட எனக்கு நேரமே கிடைக்கிறதில்ல. நான் கிட்டத்தட்ட 2-3 தடவை ட்ரை பண்ணேன் இந்த 2-3 வருஷத்தில். இது வரைக்கும் என்னோடய நேட்டிவ் பிளேஸில் போய் அந்த மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கேன், 2 வாட்டி போயிருக்கேன். ஆனால் இந்த ஊரில் என்னால் அந்த கோயிலுக்கு போகவே முடியல. இன்றைக்கி தைப்பூசமோ என்னமோ எனக்கு தெரியாது இன்றைக்கி தைப்பூசம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி வந்து ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் தான் விஷ்ணு சாய் வந்து வாங்க போயிட்டு நம்ம முருகர் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு யோசிக்கவே இல்லை. சட்டுன்னு போனோம். கோயிலில் வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. காவடிலாம் எடுத்துகிட்டு ரொம்ப சூப்பராக செமையாக இருந்தது. ஸோ வந்து கோயிலுக்கு நான் போனேன்றதை இங்கே பதிவு பண்ணி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம். சாயிராம். ஓம் சாயிராம். சாயிராம்.